பொறாமை. பலராம் என்றொரு விறகுவெட்டி பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் வசித்து வந்தான். அவன் அமைதியான கடின உழைப்பாளி. ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய குடும்பம் இருந்ததால் வாழ்க்கை அவ்வளவு எளிதாக இல்லை. அவனது குடும்பத்திற்கு ஒருவேளை உணவு கொடுப்பதே பெரும்பாடாக இருந்தது. ஒருநாள் காலை பல நாட்கள் பெய்த கனமழைக்குப் பிறகு அவனால் வேலைக்கு செல்ல முடியவில்லை. அதனால் அவன் நிறைய விறகுகளை வெட்ட வேண்டும் என்ற உறுதியுடன் காட்டிற்குள் சென்றான். அவன் வேலையை தொடங்குவதற்கு முன்பே மழை பெய்யத் தொடங்கியது. பாவம் பலராம் ஒரு மரத்தின் கீழ் தஞ்சம் புகுந்தான். அங்கே அவன் நனைந்து நடுங்கியபடி மழை நிற்பதற்காக காத்திருந்தான். ஆனால் மழை இன்னும் கடுமையாக பெய்தது. அதனால் அவனால் மீண்டும் பணம் சம்பாதிக்க முடியாது என்பதை உணர்ந்தான். அன்று காலை அவனது குழந்தைகள் மிகவும் பசியுடன் காணப்பட்டனர். பல மணி நேரம் காத்திருந்த பிறகு பலராம் வீட்டிற்குச் செல்ல முடிவு செய்தான். அவன் காட்டின் வழியாகச் செல்லும்போது ஒரு பாழடைந்த குடிசையைக் கண்டான். அது அவனுக்கு தங்குவதற்கு இடமளிக்கும் என்றும் அங்கே நெருப்பை மூட்டி தனது ஆடைகளை காய வைக்கலாம் என்றும் நினைத்தான். அந்த குடிசை மிகவும் மோசமான நிலையில் இருந்தது. ஆனால் அது ஓரளவு காய்ந்திருந்தது. நெருப்பை மூட்டுவதற்காக எதையாவது தேடியபோது ஒரு மூலையில் ஒரு மரக்கட்டை நிற்பதைக் கண்டான். அது தனக்கு கிடைத்த அதிர்ஷ்டம் என்று நினைத்தான். ஏனென்றால் அந்த மரக்கட்டையை விற்றால் நல்ல விறகு கட்டு கிடைக்கும் என்று நினைத்தான். பலராம் அந்த மரக்கட்டையை பிளக்க தனது கோடரியை உயர்த்தியபோது ஒரு விசித்திரமான ஒளி குடிசையை நிரப்பியது. அந்த மரக்கட்டை உண்மையில் ஒரு பழங்கால செதுக்கப்பட்ட உருவம் என்பதைக் கண்டு அவன் ஆச்சரியப்பட்டான். அதே நேரத்தில் அந்த உருவத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. துர்க்கை அம்மனின் சிலையை அழித்து தெய்வ நிந்தனை செய்யப் போகிறாயா? பயந்து நடுங்கிய பலராம் முழங்காலில் விழுந்து கெஞ்சும் குரலில் அழுதான். நான் எந்த தீங்கும் செய்ய நினைக்கவில்லை. இது ஒரு பழைய மரக்கட்டை என்று நினைத்தேன். அதை வெட்டி என் குடும்பத்திற்கு உணவு வாங்கலாம் என்று நினைத்தேன். கவலைப்படாதே மகனே என்றது அந்த குரல். உன் குடும்பம் பட்டினி கிடக்காது. நான் சொல்வதைச் செய். வீட்டிற்குச் சென்று ஒரு பெரிய பானையை அடுப்பில் வைத்து துர்க்கை அம்மன் என்று 3 முறை சொல். உனக்கு நிறைய உணவு கிடைக்கும். பலராம் தன் கால்கள் சுமக்கக்கூடிய வேகத்தில் வீட்டிற்கு விரைந்தான். அவன் விறகு இல்லாமல் வீட்டிற்கு வந்ததைக் கண்ட அவன் மனைவி மிகவும் கவலைப்பட்டாள். நாம் என்ன செய்வோம் என்று அவள் அழுதாள். வீட்டில் உணவில்லை, விற்க விறகும் கொண்டு வரவில்லை. கவலைப்படாதே என்று பலராம் உற்சாகமாக கத்தினான். துர்க்கை அம்மன் நமக்கு ஒரு பெரிய வரம் அளித்துள்ளார். பிறகு அவன் காட்டில் உள்ள குடிசையில் நடந்த அனைத்தையும் தன் மனைவியிடம் சொன்னான். என்ன நடக்கும் என்று ஆர்வத்துடன் அவர்கள் ஒரு பெரிய பானையை எடுத்து அடுப்பில் வைத்தார்கள். பிறகு இருவரும் மண்டியிட்டு துர்க்கை அம்மன் என்று 3 முறை சொன்னார்கள். அவர்கள் பானையை உற்று பார்த்தபடி அமர்ந்திருந்தார்கள். இந்த வரம் உண்மையாக வேண்டும் என்று மௌனமாக பிரார்த்தனை செய்தார்கள். மிக விரைவில் பானையிலிருந்து மிகவும் சுவையான நறுமணம் வந்தது. அதை அடுப்பிலிருந்து இறக்கியபோது அது உணவால் நிரம்பியிருப்பதைக் கண்டு அவர்கள் ஆச்சரியத்தில் மூழ்கினர். அன்று முதல் விறகு வெட்டியும் அவனது குடும்பத்தினரும் மீண்டும் பசியால் வாடவில்லை. உண்மையில் அந்த பானையில் அவ்வளவு உணவு இருந்தது. அவர்கள் மற்ற ஏழை மக்களுக்கும் கொஞ்சம் கொடுக்க முடிந்தது. இப்போது அருகில் ஒரு வசதியான வணிகன் வசித்து வந்தான். அவனது மனைவி மண்டரா ஒரு தந்திரமான பொறாமை குணம் கொண்ட பெண். அவளை விட யாரிடமும் அதிகமாக எதையும் பொறுத்து கொள்ள முடியாதவள். நிச்சயமாக விறகுவெட்டியின் நல்ல அதிர்ஷ்டம் விரைவில் கிராமம் முழுவதும் பேசப்பட்டது. முதலில் மண்டரா கேட்ட வதந்திகளால் குழப்பமடைந்தாள். ஆனால் நாட்கள் செல்லச் செல்ல தனக்கு கிடைக்காத இந்த நல்ல உணவின் மீது அவள் மிகவும் பொறாமைப்பட்டாள். அவள் தன் நேரத்திற்காக காத்திருந்து பலராமின் மகன்களில் ஒருவனை பிடித்து ஒரு புன்னகையுடன் அவனது தந்தையின் நல்ல அதிர்ஷ்டத்தைப் பற்றிச் சொல்லும்படி வற்புறுத்தினாள். அந்த பையன் காட்டிலுள்ள குடிசையைப் பற்றிய முழு கதையையும், அவனது தந்தை துர்க்கை அம்மனின் சிலையை எப்படி வெட்டவிருந்தார் என்பதையும், அம்மன் குடும்பத்திற்கு எப்படி வளமளித்தார் என்பதையும் உளறினான். ஒரு நன்றி வார்த்தை கூட சொல்லாமல் மண்டரா வீட்டிற்கு ஓடி தன் கணவனிடம் கதையைச் சொன்னாள். அவள் கணவன் அதெல்லாம் முட்டாள்தனம் என்றான். ஆனால் மண்டரா எந்த வாதங்களையும் கேட்கவில்லை. தன் கணவனை கோடரியுடன் வீட்டிலிருந்து வெளியே தள்ளி அந்த குடிசையை கண்டுபிடித்து அம்மனிடமிருந்து அதே போன்ற ஒரு வரத்தை பெற்று வருமாறு அனுப்பினாள். மிகுந்த முணுமுணுப்புடன் கணவன் காட்டின் வழியாகச் சென்று அதிர்ஷ்டவசமாக அந்த குடிசையை கண்டுபிடித்தான். அவன் உள்ளே சென்றதும் நேரத்தை வீணாக்க வேண்டாம் என்று முடிவு செய்து செதுக்கப்பட்ட மரத்தை ஒரு நல்ல பலமான அடியாக கொடுக்க தன் கோடரியை உயரமாக தூக்கினான். ஆனால் அவன் கோடரியை தூக்கியபோது ஒரு பிரகாசமான மின்னல் வெட்டியது. பூமி அதிர்ந்தது. அந்த மனிதன் தரையில் விழுந்தான். அவன் உடல் வலியால் துடித்தது. ஒரு பயங்கரமான குரல் காற்றில் ஒலித்தது. உன் தீய செயலுக்காக நீ துன்பப்படுவாய். கருணை கருணை என்று அந்த மனிதன் முனகினான். பலராமனுக்கு வரமளித்தபோது என்னை ஏன் தண்டிக்கிறாய்? பலராமனுக்கு தன் குடும்பத்திற்கு உணவளிக்க விறகு தேவைப்பட்டது என்று அந்த குரல் ஒலித்தது.
ஆனால் நீ பேராசையால் இங்கு வந்தாய். நீ ஒரு விஷயத்தை வாக்குறுதி அளித்தால் நான் கருணை காட்டுவேன். நான் எதையும் செய்வேன் என்று அந்த மனிதன் கெஞ்சினான். அப்படியானால் வீட்டிற்குப் போ. இன்று முதல் நீ பலராமின் குடும்பத்திற்கு ஒவ்வொரு நாளும் ஒரு வெள்ளி நாணயம் கொடுக்க வேண்டும். அதனால் அவர்கள் நல்ல ஆடைகளை பெற முடியும். இப்போது போ. இத்துடன் அந்த குடிசை முன்போல் அமைதியானது. அந்த மனிதன் தன் உடலை விட்டு பயங்கரமான வலிகள் நீங்குவதை உணர்ந்தான். தடுமாறி எழுந்த அவன் அந்த குடிசையை விட்டு வெளியேறுவதில் மிகவும் மகிழ்ச்சியடைந்தான். அவன் வீட்டிற்கு வந்து தன் மனைவியிடம் சோகமான கதையைச் சொன்னபோது ஒவ்வொரு நாளும் பணத்தை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவள் நீண்ட நேரம் புலம்பினாள். ஆனால் பேராசை சில சமயங்களில் தகுந்த பலனை பெறுகிறது.